பாருங்க அந்த மாடுகள் என்ன அழகாக மேய்கிறாங்கண்ணே மாஷா அல்லாஹ் அடியாலே. இதுக்கு ஒரு நாயகத்துக்கு விருப்பமான விஷயம் பண்ணுங்கன்னா யாரையும் பசியோடு போடக்கூடாது. அவளுக்கு நாம் என்ன செய்யணும், பசித்து வந்தால் உணவு கொடுக்கணும். ஒரு சம்பவத்தை சொல்ல கேளுங்க. நாயகத்தின் காலத்தில் மதினாவில் கடும் பஞ்சம். இந்த பஞ்சம் வந்த நேரத்தில் அவன் நாயகத்துடைய பேரம்மார் ஹசன் ஹுசைனுக்கு கடும் காய்ச்சல் வந்துட்டு வந்த உடனே என்னஞ்சாங்கன்னு சொன்னால் பஞ்சம் தானே. அலியுடைய மனைவியார் ஃபாத்திமா நாயி ஒரு யகுதிக்கிட்டு போய் நாங்கள் சொன்னாங்க, நான் உங்களுக்கு என்ன மாவரைச்சி தருவேன், நீங்கள் என்ன செய்ய மாட்டேன், எனக்கு நான் போகக்குள்ள இன்றைக்கி ரொட்டி தந்தால் போதும் அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, முதலாவது அரைச்சி பாலெல்லாம் அரைச்சி மாரியான உடனே இன்னொரு நோன்பு பிடிச்சிருக்காங்க. ஒன்னொடனே அப்போ அந்த ரொட்டி எடுத்துக்கு வந்த உடனே அங்கே ஒரு ஆள் வாரானே, ஒரு ஏழை வாரார், எத்தையும் வாரார். வந்து சொல்லலாம் எனக்கு அந்த ரொட்டியை தாங்க மணக்கரு கேட்டோடனே அலிரலியை காட்டுறேன் என்ன கேட்காங்க. அவன் சொல்லலாம் கொடுத்துருங்கண்டாங்க. அப்படியே கொடுத்துட்டாங்க. போய் அடுத்த நாள் நாங்கள் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போய் அங்கேருந்து அந்த மாவு அரைச்சி நம்மள மிஷின் இல்லையே, அவனை கல்லில் அரைக்க அந்த இதால் அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்து ரொட்டி எடுத்துக்கு வாராங்க. அங்கே வந்த உடனே ஒரு மிஸ்கின் வாரான், ஒரு ஏழை வாரான். எத்தையும் சொல்ல தாயாப்பம் இல்லாத பேர் ஒரு மிஸ்கின் ஏழை வாரான். வந்து எனக்கு தாங்கன்னு கேட்டோம். அதையும் கொடுக்கச்சிதா அப்படியே கொடுத்துருங்கண்டாங்க. கொடுத்து போட்டு இவங்க ஒரு ஈச்சம்பழத்தை திறந்து ஈச்சம்பழத்தை நோம்பு திறந்தாங்க. 2 நாள் செஞ்சுட்டாங்க. 3ஆம் நாள் போகிறாங்க. 3ஆம் நாள் போன உடனே அங்கே என்ன சொன்னாங்கன்னா மாவரைச்சி கையெல்லாம் சிவந்து மாவரைச்சி ஒரு நபீர மகள் அலியோட மனைவி சுமாலாவங்க ஹசனுடைய தாய் பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வாக்கம். அப்படி வந்தோடனே அங்கே வர ஒரு சிறக்கைது வர அசீர் ஒரு சிறக்கைது வந்து கேட்குறாரு, என்னை விருந்தா தாங்கன்னு கொண்டோன்னு அலிகாலி சொன்னாங்க. கொடுத்துருங்க அவளுக்கு என்று கொடுத்து விட்டாங்க. கொடுத்து போட்டு இவங்க நீங்க நோன்பு திறக்காங்க. ஈச்சம்பழத்தாலையும் தண்ணியாலையும் நோன்பு திறக்காங்க. அன்று மாலையில் குர்ஆனில் வசனம் வருகிறது. எப்படி வரணும்னா அவங்க நினைச்சுவாங்கன்னா யுதீமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வயதீமன் வஅசீரா. அவர்கள் என்ன இந்த யுதீமூன தஆம அலா ஹுப்பிஹி நேசத்தோடு உணவு கொடுப்பார்கள். அதாவது நேசத்தோடு கொடுக்கறது பசித்தவருக்கு கொடுக்க அந்த 2 நோக்கம் இருக்குது. அதை வைத்து கொடுப்பார்கள். வைத்தூமுன தாம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் ஒரு மோலா வந்து மிஸ்கீனை கொடுத்தார்கள். மிஸ்கீனன் வயத்தீமன் தாம மிஸ்கீனன் வயத்தீமன் 2வது எத்தீம் 2வது கொடுத்தாங்க. வாசீரன் சிறக்கதிகம் கொடுத்தாங்கன்னு குர்ஆனில் இது வந்துச்சு. வந்த உடனே நாயகத்துக்கு பெரிய சந்தோஷமே போய் செஞ்சத்தை அல்லாஹ்தால பாராட்டி குர்ஆன் மறுமை நாள் வரை விரிக்க போகிற ஒரு 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 புத்தகமே வேதமில்ல. அதனால் வந்துச்சு. அதனால் அவங்களுக்கு பெரிய பாக்கியம். நாளை மறுமை நாளையில் இவங்க பாராட்ட போடுறாங்க. அது மட்டும் நாயவாங்க விரும்பி நினைச்சுவாங்க. அந்த சூரத்து என்ன இன்சான் என்று வருது, சூரத்து தஹர் என்று வருது. அதில் அந்த வெள்ளிக்கிழமையில் அதான் சஜிதாவில் மூலாவது சஜிதாவதி அடுத்து ஒரு அந்த இது அல்லத்தா அல் இன்சான் ஹீனமின் தஹர் இல்லம் யக்குன் ஷைஅன் மதுக்கூரா என்ற வசனம் வந்துச்சு பாருங்கள். எனவே நாமளும் இதை செய்யணும், நீங்களும் இதை அப்படி செய்ய பழகிக்கங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.